வணக்கம், இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபஜ்ஜியான ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாக்லேட்லாம் போட்டு சும்மா சூப்பர் ஃபஜ்ஜியாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ வாங்க இந்த சூப்பரான ஒயிட் ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எனக்கு ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டர் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 120 கிராம் போல் ஒயிட் காம்பனண்ட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது டக்குன்னு மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஆயில் 40 கிராம் எடுத்துக்கோங்க. ஆயில் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ப்ரௌனி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்பான்ச்சியாக சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். 50 கிராம் பட்டர், 40 கிராம் போல் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே இந்த சாக்லேட்டை, ஒயிட் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப சூடாகிருந்துச்சு அப்படின்னா இது ஒரு மாதிரி திரியாக தயிர் திரண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரியாக கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ தண்ணி லைட்டான சூடில் இருக்கும்போது இதை மெல்ட் பண்ணிக்கணும். தண்ணி ரொம்ப கொதிக்கலைங்க, லைட்டாக பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டைத்தையுமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் சாக்லேட் டக்குன்னு மெல்ட் ஆகாது. இது மெல்ட் ஆக கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டபுள் பாயிலிங் மெத்தடில் சூப்பராகவே மெல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப சூடான தண்ணியில் நீங்கள் வச்சு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் திரண்டு போயிடும். அப்புறம் பட்ரு தனியாகவும் சாக்லேட் தனியாகவும் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ட்ரேயில் ப்ரௌனி பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் ஓடிஜியும் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 160 டிகிரி செல்சியஸில் ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே ஆனில் இருக்குது. கன்வென்ஷன் ஃபேனையும் நான் ஆனில் வச்சுருக்கேன். ஒரு க்ளீனான பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌனி சரியாக வராது. ஒரு அரை ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா விஸ்க்கு வச்சு பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா விஸ்க்கு வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதில் பவுடர் சுகர் தான் சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி பீட் பண்ணும்போது எக்கு நல்லா ப்ளஃபியாக வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரௌனி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ப்ரௌனி மாதிரி கிடைக்காது, கேக் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். அதனால் விஸ்க்கு யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ப்ரௌனி பண்ணிக்கலாம். இதில் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பவுட்ரு பண்ண 120 கிராம் பவுடர் சுகரை இதில் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற அளவு இதை பீட் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப பீட் பண்ணி ப்ளஃபியாக வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. எக்கையும் சுகரையுமே நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சாக்லேட்டையும் எக்கையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது மைதா சேர்த்துக்க போகிறோம். 100 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 35 கிராம் போல் அமுல்யா பால் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பால் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து ஒரு சைடாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ட்ரேயில் ஊற்றிக்கலாம்.
இப்போ ட்ரேயில் வந்து சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு இதை வந்து நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நமக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் 160 டிகிரியில் 40லேருந்து 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒயிட் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சூப்பராகவே பேக் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு துணி வச்சுட்டு அப்படியே ட்ரே வெளியே எடுத்துக்கோங்க. சூப்பராக கிரிங்கிள் டாப்போட ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி தான் வச்சேன். அந்த வீடியோவில் காட்டல. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். இதில் எந்த டிகிரியில் வச்சேன் பார்த்தீங்கன்னா 160 டிகிரியில் 42 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து பேக் ஆகிடுச்சு. நீங்கள் மோஸ்ட்லி 40லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராகவே பேக் ஆகி வந்துடும். இந்த ப்ரௌனி வந்து பேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனை வரும். அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்டாக வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஓடிஜி ஆஃப் பண்ணிட்டு கூட அதை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இது உங்களுக்கு நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவு நல்லா ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு பாருங்கள். ப்ரௌனி சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒயிட் ப்ரௌனிஸ் குட்டி குட்டி க்யூபாக போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.